குழப்பம்னா வேற ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு அதை பத்தின தெளிவு இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான் குழப்பம். ஒண்ணு என்னன்னு புரிஞ்சிருச்சுன்னா அதுல குழப்பம் இருக்காது. அது என்னன்னு புரியல, அதனால குழப்பம் வருது. அப்ப குழப்பம் போகணும்னா என்ன பண்ணணும்னா அதை ஸ்டடி பண்ணணும். அது என்னன்னு ஸ்டடி பண்ணணும். அதை எப்படி ஸ்டடி பண்றது? இப்பதான் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், படிச்சு தெரிஞ்சுக்கலாம், படமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம், யூடியூப் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம், புக் படிச்சு தெரிஞ்சுக்கலாம், சாட் ஜிபிடி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், கூகுள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆக மொத்தம் தெரிஞ்சுக்கணும். ஒன்னு என்னன்றதை புரிஞ்சுக்கணும்னு நினைங்க. அந்த கிளாரிட்டி அந்த குழப்பத்தை ஆட்டோமேட்டிக்காவே கிளியர் பண்ணிடும். கிளாரிட்டின்றது சின்ன வேர்டு இல்ல, அதுதான் பொக்கிஷமே. கிளாரிட்டி அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தன்மையும் பக்குவத்தையும் அந்த ஒரு பெருந்தன்மையும் அதிகமாக வளர்த்து கொண்டே செல்லும் போது கிளாரிட்டின்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிஃப்ட். குழப்பம் நீங்கிச்சுன்னா நீங்க இறைவன் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். குழப்பமா இருக்கிறதுனாலதான் மனுஷனா இருக்கீங்க. அப்ப குழப்பம் நீங்க வேண்டும் என்றால் தெளிவு என்கின்ற கிளாரிட்டி அதிகமாயிட்டே போகணும். கிளாரிட்டி எப்போ வரும்? ஒன்றை புரிந்து கொண்டு பக்குவத்துடன் அணுகும் போது, அதை அப்சர்வ் பண்ணும்போது, அதை ஆராய்ச்சி பண்ணும்போது அது என்னன்றது புரியும்.